வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முகலாயர்லேருந்து பிவேக்யூ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முகமது காசிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிகழ்வினை காலவரிசையாக ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் சாந்தேரி போர் அப்படின்னுங்க, அடுத்து செகண்டில் கானோஜ் போர், தேர்டு கான்வா போர், ஃபோர்த் என்னென்னா சவுசா போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு கான்வா போர்னு வரும், செகண்ட் பார்த்திங்கன்னா சாந்தேரி போர் நடக்கும், அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு சவுசா போர், கடைசியாக தான் கானோஜ் போர் நடக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் இறப்பு, அதுக்கடுத்து இரண்டாம் பானிபட் போர், தேர்டு பதைப்பூர் சிக்ரி கட்டப்படுதல், ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீன் இலாஹி மதம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அவங்க காலவரிசைப்படி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காபூல் படையெடுப்பு எப்போ நடக்கும்னா 1504 நடக்கும். காந்தகார் படையெடுப்பு பார்த்திங்கன்னா 1522 நடக்கும். கான்வா போர் பார்த்திங்கன்னா 1528 நடக்காது. ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ராங்கு. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பானிபட் போர் 1526 தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 1, 2, 4 கரெக்டு, ஆப்ஷன் 3 மட்டும் தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. ஸோ இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர் இருந்தனர். ஸோ இது நம்ம பார்க்கவே சொல்லலாம். ஸோ அவங்க நம்மளை ஒருங்கிணைக்கிறதுக்காக இல்லை. ஸோ இதுக்கு கூற்று கரெக்டு, காரணம் சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி, ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1526. நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷெர்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சபதி திட்டம். ஸோ அக்பரோட நில வருவாய் திட்டம் சபதி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபரின் மரணத்துக்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் டேஸ் மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னா எந்த வருஷம் மன்னராக பொறுப்பேற்றார்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிபி 1530. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேவாரின் ராணா பிரதாப சிங்கிற்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழி நடத்தியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மான்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான். ஸோ நூர்ஜஹான் அப்படிங்கிற பேரோட மீனிங் என்னென்னா உலகின் ஒளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாராஜா ரஞ்சித் சிங்கை லாகூர் ஆளுநராக 1799 நியமித்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஷாமன் ஷா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன், ஆப்ஷன் ஏ ஹுமாயூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமும் கூட. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜஹானின் ஆட்சி காலம் முகலாயரின் பொற்காலமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி முகலாய கலை கட்டடக்கலை முன்னேற்றம். ஸோ அதனால தான் அங்கே இருக்கவங்களாம் ஷாஜஹான் ஆட்சி காலத்தை பொற்காலம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் அமைத்த இபாத்தகானா அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பதைப்பூர் சிக்ரி, ஆப்ஷன் சி.
ஸோ இபாத்தா கானா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு கூடம். ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முகலாயர் பியூக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் என்னை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உடனே அதில் அப்டேட்டும் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து கூட வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.